மத்திய அரசு 4 முக்கியமான தொழிலாளர் சட்ட தொகுப்புகள வெளியிட்டிருக்காங்க. அந்த சட்ட தொகுப்புகள பணியாளர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்கள ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு குழுல மறக்காம இணைங்க. பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அறிவிப்ப வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த அறிவிப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா, 29 தொழிலாளர் சட்டங்களுக்கு பதிலா தற்பொழுது 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் வந்து அமலுக்கு வரதா வந்து தெரிவிச்சிருக்காரு. அந்த சட்டங்களுக்கு என்னென்னன்ற டீட்டெயில்ஸ வந்து நம்ம பார்க்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க முடிவாக 4 புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் ஊதிய சட்டம் 2019, தொழில்துறை தொடர்பு சட்டம் 2020, சமூக பாதுகாப்பு சட்டம் 2020 மற்றும் தொழில்முறை பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணியிட சூழல் சட்டம் 2020 ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா 21/11/2025 முதல் அமலுக்கு வரதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த சட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த 29 தொழிலாளர் சட்டங்கள ஒருங்கிணைத்து 4 சட்டங்களாக எளிமைப்படுத்தியிருக்கதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நடைமுறையில இருந்த தொழிலாளர் சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னதாக அல்லது சுதந்திரம் அடைந்த பின்னதாக, அதாவது 1930ஆம் ஆண்டு மற்றும் 1905ஆம் ஆண்டு வரை இயற்றப்பட்டவையா இருக்கதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 29 தொழிலாளர் சட்டங்கள வந்து பார்த்தீங்கன்னா, 4 சட்டங்களா வந்து திருத்தி அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 தொழிலாளர் சட்டங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அ மாற்றி அமைச்சது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அ லேபர் மினிஸ்டர் டாக்டர் மன்சுக் மாண்டியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அறிவிச்சிருக்காரு. அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்த ஊதியத்தில பணிபுரிற ஊழியர்களுக்கு டைமுக்கு வந்து சேலரி வந்து குடுத்துடணும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசா அப்பாயிண்ட் பண்ற வொர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்கும் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ஸ் வந்து குடுத்துடணும்னு வந்து இருக்காங்க. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் பே அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் வுமன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அ ஆண்களுக்கு நிகரா வந்து ச சம்பளமும் மற்றும் மரியாதையும் பெண் ஊழியர்களுக்கும் வந்து தரணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் செக்யூரிட்டி ஃபார் 40 crore வொர்க்கர்ஸ் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பணி பாதுகாப்பு 40 கோடி மக்களுக்கு மேல் வந்து வழங்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவிட்டி ஃபார் ஃபிக்ஸ்டு டெர்ம் எம்ப்ளாயீஸ் ஃபார் 1 ஆஃப்டர் 1 இயர் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட். அதாவது 1 இயர் ஒரு ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பணியாற்றிய ஊழியர்களுக்கு கிராஜுவிட்டி வந்து வழங்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 40 வயதுக்கு மேற்பட்ட ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக்கப் வந்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓவர் டைம்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இரட்டிப்பு ஊதியம் வந்து வழங்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆபத்தான சூழ்நிலைகள்ல பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஹெல்த் செக்யூரிட்டி 100% வந்து வழங்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சமூக நலன்ல வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க்கர்ஸ்க்கு வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து இருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 சட்டங்கள வந்து மாற்றி அமைக்கப்பட்டதுக்கு ஒர்க்கருக்கான முக்கியமான பெனிஃபிட்ஸ். மேலும் அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.